ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் பேசினது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா வந்திருக்கு. அதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை அவங்க ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க. நாட்டில் உள்ள சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற அந்த பேச்சு இருக்கு. பொய், வெறுப்பு பிரச்சாரம், தேர்தல் நேரத்தில் மக்களை டிசீவ் பண்றாரு, தவறான செயலின் பக்கமாக மக்களை இழுத்து செல்கிறார். இது இழி செயல். நரேந்திர மோடி எனும் நபர் செய்திருப்பது ஃபேக் நியூஸையே நம்பி எல்லாம் இருக்கலாங்க. ஃபேக் நியூஸ் ஒரு பிரதமரே பேசலாம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரமேஷ் பிதூரி பாராளுமன்றத்தில் ஒருத்தரை பார்த்து ஒரு பிஎஸ்பி முன்னாள் இப்ப காங்கிரஸ்ல இருக்க கட்டுவா, முல்லா ஆத்தங்கவாதி, முல்லா உக்ரவாதி, விருத்த சேதனம் செய்தவனே, இந்த நாய்களை சுட்டு தள்ளுங்கள், இந்த தேச விரோத நாய்களை சுட்டு தள்ளுங்கள் அப்படின்னு அவன் அமைச்சர். இந்தியாவுடைய 40% சொத்துக்களை ரிசோர்சஸ் கொண்டு போய் அம்பானிக்கும் அதானிக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அள்ளி கொடுத்தார். இதுதான் உண்மை. ஏடா காவல்துறை சரியில்லை, ஏடாடே உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி சரியில்லை, சரி மினிஸ்டர் தான் சரியில்லை. காரணம் கேவலம் அசிங்கமாக இருக்கிற ஒரு தேசத்தின் பிரதமருக்கு he has stooped to such a low level. இவ்வளவு கேவலமா இருக்கணும் அவர் பிரதமர். இப்படிங்க வெட்கம், மானம், சூடு, சுரணை, உப்பு போட்டு சாப்பிடறாங்க மனுஷனாக இப்படி பேசுவானாங்க இந்த பிஜேபி காரணங்க. நீங்க பலம் பொருந்திய மெஜாரிட்டி அப்படின்னா உங்களை விட பலம் குன்றிய, உங்களோட எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய மைனாரிட்டியை அரவணைத்து சென்றால் தான் நீங்க ஆம்பளை, அரவணைத்து சென்றால் தான் நீங்க நாகரிக சமூகத்தில் பிறந்தவர். அதைத்தான் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் சொல்றாரு. இது யாருக்கு தெரியுமோ தெரியாது, 2006 பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாங்க. இது அதை கொண்டு நீ திட்டமிட்டு பரப்புறா, நீ எவ்வளவு பெரிய ஒண்ணு, என்ன வார்த்தை சொல்லி கொடுக்கும். அரண்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் பேசினது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா வந்திருக்கு. அதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை அவங்க ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க. நாட்டில் உள்ள சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற அந்த பேச்சு இருக்கு. உங்களுடைய பார்வை, முதற்கட்ட பார்வை. சார், அட்டாக் பண்ணலாம், தப்பு கிடையாது. கட்சி ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ஜனநாயகத்துடைய விழுமியங்களுக்கு உட்பட்டு வித்தின் தி பிரமைசஸ் ஆஃப் லா அண்ட் டெமோக்ரஸி எனிஒன் கேன் கிரிட்டிசைஸ் வித்தின் தெம்செல்ஃப். தங்களுக்குள் யாரையும் விமர்சனம் செய்து கொள்வதற்கும், ஈவன் அட்டாக் அது மக்கள் நலனுக்கு எதிராக ஒருத்தர் செல்லும்போது அவங்களை டைரெக்டாக சட்டத்துக்கு உட்பட்டு அட்டாக் பண்ணுறது கூட எல்லா அனுமதியும் இருக்குது. இது இழி செயல். நரேந்திர மோடி எனும் நபர் செய்திருப்பது. ஏன்னா அவர் ஒரு பிரதமர் அப்படிங்கிற நான் உயிராய் நேசிக்கிற இந்த தேசத்தின் பிரதமர் என்கின்ற அந்தஸ்தில் இருந்து இப்படி ஒரு நபர் பேச வாய்ப்பே கிடையாது. ஒரு இழி செயலை செய்திருக்கும் நபர், ஒரு அசிங்கமான செயலை செய்திருக்கிறார். ஐ எம் ரியலி ஃபீலிங் அஷேம்டு டு call him as my prime minister under the capacity of prime minister. ஒரு பிரதமர் என்கின்ற அந்தஸ்தில் இருந்து கொண்டு இவ்வளவு கேவலமாக முதலில் பொய்யை பேசுகிறார். வெறுப்பு பிரச்சாரம், எதெல்லாம் அஃபென்ஸ்ன்னு பாருங்க. பொய், வெறுப்பு பிரச்சாரம், தேர்தல் நேரத்தில் மக்களை டிசீவ் பண்றாரு, தவறான செயலின் பக்கமாக மக்களை இழுத்து செல்கிறார். மரியாதைக்குரிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூட அழகாக ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, ரிப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. நீ சாந்தி அடையட்டும், உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பாஞ்சு நடவடிக்கை எடுக்கிறீங்க. இதே தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் 3 திருடர்கள் அப்படின்னு மோடின்னு சொன்னார். அதுக்கு என்ன எவ்வளோ தூரம் நடந்துச்சு சொல்லப்போனால், சொன்ன கருத்தில் கூட அந்த குறிப்பிட்ட சாதியினர் சங்கடப்பட்டிருந்தால் அது சங்கடமான விஷயம். அதை தாண்டி அவர் சொன்ன அந்த 3 பேர் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. அவர் எந்த சாதியையும் இழுத்து பேசலை. மோடினா இந்த 3 மோடியை தான் சொன்னார். லலித் மோடி, நீரவ் மோடி, நரேந்திர மோடினார். அதுக்கே இவ்வளோ விஷயம் சொல்லும் போது, இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய இனத்தை பார்த்து அவங்கெல்லாம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுங்கிற மாதிரி சொல்கிறார். அவங்க குஸ்பாட் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. இவங்களெல்லாம் உள்ளே ஃபஸ்ட்டு மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய வாதத்தை திரித்து சொல்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2006 மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர், சாதனை மிக்க ஒரு நல்ல மக்களால் போற்று தகுந்த ஒரு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்போது 2006 இதே மாதிரி திரிச்சானாங்க. அப்பவே அதுக்கு பிரதமர் அலுவலகமே அதுக்கு பதில் சொல்லிச்சு. என்ன அப்படின்னா, ஐ பிலீவ் அவர் கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் ஆர் கிளியர், அக்ரிகல்ச்சர், இரிகேஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், critical investment in rural infrastructure and the essential public investment needs of general infrastructure along with programs. அடுத்தது அவர் சொல்றது, நம்முடைய கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் எதில் இருக்கணும்? அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், வாட்டர் ரிசோர்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இருக்கணும். எசென்ஷியல் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கணும். அலாங் வித் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் தி, இதோட சேர்த்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் எஸ்சி, எஸ்டி, இதெல்லாம் அதில் இல்லை. யாரு இவங்க ஷார்ட் பண்ணி போட்டிருக்கானுங்களே ஃபேக் நியூஸுக்குன்னே நம்மளுக்கு சொல்லணும்னா நிறைய கோபமான வார்த்தைகள் பல வருது. அவர்களை போன்ற நானும் தரம் தாழ்ந்து விடுவதற்கு இங்கே தயாரில்லை.
இந்த ஃபேக் நியூஸையே வந்து நம்பி எல்லாம் இருக்கலாங்க. ஃபேக் நியூஸ் ஒரு பிரதமரே பேசலாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு திரைப்படம் வந்து எப்பயோ ஒரு ஜோக் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்படின்னா, ஒருத்தர் நிறைய பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான் வண்டியில். ஒரு கொஞ்சம் பழைய படம், ஒரு 90s உள்ள படம், வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அவங்க அப்பா நிறுத்துவார். நான் ஃபர்ஸ்ட் அந்த சீனை பார்க்கும்போது நிறுத்தி லெஃப்ட் ரைட் வாங்க போறாரு போல இருக்குன்னு, நிறுத்தி எங்கடா போற அப்படின்னு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போயிட்டு இருக்கா, சரகடிக்க காசு இருக்கா அப்படின்னு சார், வா இல்லப்பா என்னப்பா பண்றது, இந்தடா போடா கூட்டிடா சந்தோஷமா இருடா அப்படின்னு. ஒரு பிரதமர், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரமேஷ் பிதூரி வந்து பாராளுமன்றத்தில் ஒருத்தரை பார்த்து, ஒரு பிஎஸ்பி முன்னாள் இப்போ காங்கிரஸ்ல இருக்கார், அவர் எம்பியா இருந்தார், அவரை பார்த்து கட்டுவா, முல்லா ஆத்தங்கவாதி, முல்லா உக்ரவாதி, விருத்த சேதனம் செய்தவனே, தீவிரவாதி அப்படிங்கிறான் ஒரு எம்பி. சரி, ஒரு எம்பி தான் பேசினான். அப்புறம் பார்த்தா மினிஸ்டர் அனுராக் தாக்கூர், கோலி மாரோ சாலோங்கு, கோலி மாரோ இன் தேஷ் விரோத் கத்தாரோங்கு அப்படின்னு பேசினான். யார? முஸ்லிம்கள் சிஏ போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நாய்களை வந்து சுட்டுத்தள்ளுங்கள், இந்த தேச விரோத நாய்களை சுட்டுத்தள்ளுங்கள் அப்படின்னு அவன் அமைச்சர். அப்ப நான் பார்த்தேன், புள்ள கொஞ்சம் தப்பா இருக்கும், அது தப்பா இருக்கும். கடைசியில் அப்பனே தப்பா போனா, அப்பனே பிள்ளைங்களை வந்து வழி எடுத்தா எப்படி இருக்குமோ அதைத்தான் நீ வந்து அந்த மாதிரி ஒப்பீடு அளவில் பார்க்கறேன். அப்புறம் நாளைக்கு வந்து இப்படி பிரதமர் வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தி சரகா வாங்கி தர பிரதமர்னு சொல்லிட்டாருன்னு நம்ம மேல வந்து திரும்ப கூடாதுக்காக விளக்கத்தை தெளிவாகவே சொல்றேன். இந்த உதாரணம் போலவே இவன் தான் சரியில்லைன்னு அவன்கிட்ட போனா, அதுதான் நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு ஸ்கூல்ல வந்து எலக்ட்ரிசிட்டின்னு வாத்தியார் சொல்லி கொடுத்தாராம். எலக்ட்ரிசிட்டின்னு வாத்தியார் சொல்லி கொடுத்தாராம். அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்க பசங்க எல்லாம் எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எலக்ட்ரிக் குட்டி நாங்க எவ்வளவோ சொல்லி கொடுத்தாரா வாத்தியார், டே எலக்ட்ரிக் குட்டி இல்லடா எலக்ட்ரிசிட்டின்னு. அப்புறம் திருந்தவே இல்லையா அந்த பையன். இப்போ உங்க அப்பா கூப்பிட்டு வரான், அப்பா கூப்பிட்டு வந்தேன், டேய் என்ன உங்க பையன் கஷ்டப்பட்டு சொல்லி தரேன், எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறான், எலக்ட்ரிக் குட்டிங்கிறான் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, சார் நான் என்ன சார் பண்றது, என் பையனுடைய கெப்பா குட்டியே அவ்வளவுதான் சார் அப்படின்னா. சரி என்னடா 2 பேரும் இப்படி வாங்கடா பிரின்சிபல்கிட்ட போலான்ட்டு இவர்கிட்ட போனாங்களாம், தலைமை ஆசிரியர்கிட்ட. என்ன போட்டு, என்ன சார் இந்த பாருங்க இந்த பையனுக்கு எலக்ட்ரிசிட்டி வரல, எலக்ட்ரிக் குட்டிங்கிறான், அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னா அவங்க அப்பா வந்து கெப்பா குட்டிங்கிறான், என்ன சார் பண்றது. சார் சில நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸாக அப்படிதான் இருப்பாங்க, இது நீங்க பப்ளிக் குட்டி பண்ணாதீங்கன்னாராம் தலைமை ஆசிரியர். அந்த மாதிரிதான் நரேந்திர மோடியுடைய கதை. ஏடா காவல்துறை சரியில்லை, ஏடாடே உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி சரியில்லை, சரி மினிஸ்டர் தான் சரியில்லை, காரணம் கேவலம் அசிங்கமாக இருக்கிற ஒரு தேசத்தின் பிரதமருக்கு he has stooped to such a low level. இவ்வளவு கேவலமா இறங்கணுமா ஒரு பிரதமர்? ஏடா ஃபேக் நியூஸ் மத்தவன் பரப்பினா பரவாயில்ல, ஒரு பிரதமரே பேசலாமா? ஒரு வெட்டி ஒட்டி ஒரு செய்தியை நீங்களே போடலாமா? கலவர விரும்பியா நீங்கள்லாம்? உங்களை நம்பித்தான் இவ்வளவு பெரிய தேசத்தை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை கையில கொடுத்துருக்கிறோமா? அப்ப பிரதமர் என்ன பேசினார் முன்னாள் பிரதமர் அப்படின்னா, அலாங் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதோட சேர்த்து என்ன அப்படின்னா அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் SC STs, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் உமன் அண்ட் சில்ட்ரன், the common plans for scheduled castes and scheduled tribes will need to be revitalized. We will have to devise innovative plans to ensure that minority. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்னோவேட்டிவ் பிளான்ஸ் கொண்டு வந்து மைனாரிட்டி டெவலப் பண்ணணும், பர்டிகுலர்லி த முஸ்லிம் மைனாரிட்டின்னு சொல்றாங்க. மைனாரிட்டிலேயே அவரே சீக்கு தானே. அப்போ அவரு சீக்கா இருந்தாலும் அவரும் ஒரு மைனாரிட்டி தான். சீக்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. ஏன்னா சர்தார் கமிட்டி அறிக்கை உங்களுக்கு இருக்குது, SC STs விட மோசமான நிலையில கல்வியிலும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அவங்களை உயர்த்துங்க அப்படின்னு இருக்குது கமிட்டி அறிக்கை. ஸோ அதை உள்வாங்கி பர்டிகுலரா மைனாரிட்டிஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் மேல. ஆர் எம்பவர் டு ஷேர் ஈக்குவபிளி தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல அவங்களும் சேர்ந்து டெவலப் ஆகணும். தே மஸ்ட் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ரிசோர்சஸ். ஏன்னா கீழே விழுந்து போய் கிடக்குறான், ஸோ அவனுக்கு ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் எப்படி ரிசர்வேஷன்ல தர மாதிரி அவனுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து தூக்கிட்டு வருவோம். இப்படி பேசுனதை எப்படிங்க வெட்கம், மானம், சூடு, சுரணை, உப்பு போட்டு சாப்பிடறான் அந்த மனுஷனா தான் இப்படி பேசுவானாங்க இந்த பிஜேபி காரணங்க. இது எவ்வளவு தெளிவா இருக்கு. இது 2006 விளக்கம் கொடுத்தாச்சு. 2006 நான் படிச்சுட்டு இருக்கிறது பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்னுடைய எக்ஸ்பிளனேஷன். இது அது என்ன சொல்லியிருக்காங்க? It will be seen from the above Prime Minister's reference to first time on resources refers to all the priority areas listed above, including programs for the upliftment of SC STs, women and children and minorities. It may also be noted that these observations of the Prime Minister were made after referring to the very good performance of the Indian economy. Indian economy நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இவங்களெல்லாம் நம்ம கருத்துல கொண்டுக்கணும், இவங்களே நம்ம கூட சேர்த்து நடக்க வைக்கணும், அந்த ரிசோர்சஸ்ல அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெண் பலமான உடல் ரீதியாக பலம் பொருந்தியவில்லை, உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அளவுக்கு பெண் வந்து பலம் பொருந்தியவில்லை என்பதற்காக அவளை அடித்து வீழ்த்தி விடலாமா? இல்ல ஒரு நாகரீக ஆணாக நீங்க யாரை பார்ப்பீங்க? தன்னை விட பலம் உடல் பலத்தால் குன்றியவளாக இருந்தாலும் அவளுக்கு தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தாமல்
அவளை பாதுகாத்து அவளிடத்துல கண்ணியமாக நடப்பவளைத்தான் நீங்க வந்து நல்ல ஆண்மகன் சொல்லுவீங்க. அதே மாதிரி இது எதுக்கான உதாரணம் அப்படின்னா, நீங்கள் பலம் பொருந்திய மெஜாரிட்டினா, ஃபர்கெட் அபவுட் முஸ்லீம் இந்து அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க பலம் பொருந்திய மெஜாரிட்டி அப்படின்னா உங்களை விட பலம் குன்றிய, உங்களோட எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய மைனாரிட்டியை அரவணைத்து சென்றால் தான் நீங்க ஆம்பளை, அரவணைத்து சென்றால் தான் நீங்க நாகரிக சமூகத்தில் பிறந்தவர். அதைத்தான் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் சொல்றார். இது யாருக்கு தெரியுமோ தெரியாது, 2006 பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாங்க இதுக்கு. அதை கொண்டு வந்து நீ திட்டமிட்டு பரப்புறா, நீ எவ்வளவு பெரிய உன்னை என்ன வார்த்தை சொல்லி கொடுக்க. இந்த கான்டெஸ்ட்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற தேர்தல் அறிக்கையை பாருங்க, அவங்க வந்து சொத்துக்கள் எல்லாம் கணக்கெடுக்க போறேன்னு சொல்றாங்க. அந்த கணக்கெடுக்கிறதுன்றது வந்து சொத்துக்கள் வச்சிருக்கக்கூடிய இந்துக்கள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கா அப்படின்ற ஒரு கான்டெஸ்டையும் எடுத்து வர்றாரு. அன்னைக்கு உங்களுடைய தேர்தல் முஸ்லீம்ங்கிற வார்த்தைகள் இல்லையே, முஸ்லீம்களோட வார்த்தைகள் இல்லையே. இதை விட உங்களுக்கு ஒரு பொய்ய பிரதமர் எப்படி பேசுவாரு? அதுல முஸ்லீம்களோட வார்த்தையே இல்லையே. ஆனா அப்படியே சொல்லி இருந்தாலும், நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லவா, அப்படியே சொல்லி இருந்தாலும் 2019 தேர்தலில் நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் NRC பத்தி சொல்லியிருந்தீங்க. 2024 மேனிஃபெஸ்டோல அதை பத்தி எந்த குறிப்புமே இல்ல. we will double the income of farmers அப்படின்னு சொல்லி 2019 சொல்லியிருந்தீங்க. 2024 பிஜேபி மேனிஃபெஸ்டோல அதை பத்தி எந்த குறிப்புமே இல்ல. அது கேட்ட என்ன சொல்லுவீங்க? சரி, ராம் மந்திர கட்டுவோம் அப்ப சொல்லியிருந்தீங்க, இப்ப அதை பத்தி எந்த குறிப்புமே இல்ல, நீங்க வந்து விசிட்டிங் கொண்டு போவோம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன? காலத்துக்கு காலம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் மாறும். அப்படி பார்த்தா அன்னைக்கு பேசின மன்மோகன் சிங் பேசினதுக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி தொடர்புபடுத்துவீங்க? அவர் அதைத்தான் தொடர்புபடுத்துறாரு. இல்லையே, முஸ்லிம்ங்கிற வார்த்தையை மேனிஃபெஸ்டோல இல்லையே. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, த டைம்ஸ் மேகசின் வந்து நரேந்திர மோடியை பற்றி என்ன சொன்னது அப்படின்னா, அது ரொம்ப அற்புதமா இவங்க சொல்லுவாங்களே, 50 எத்தனை பொருத்தம், 10 பொருத்தமா, அது 10 பொருத்தமா பொருந்தி வருது. த டைம்ஸ் மேகசின் கட்டுரையில வந்து தலைப்பு போட்டாங்க, டிவைடர் இன் சீஃப் ஆஃப் இந்தியா. டிவைடர் இன் சீஃப், பிரிப்பதில் இவர்தான் தலைவர். எல்லாரும் எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னா, இது வரைக்கும் நீங்க பாருங்க, இவர்களுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்க, பிஜேபி மேனிஃபெஸ்டோ அவ்வளவு மொக்கையா இருக்கும், நாத்தெடுக்கும். அந்த மேனிஃபெஸ்டோல முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியாக அவர் கொடுத்த வாக்குறுதி, மத ரீதியாக அவர் கொடுத்த வாக்குறுதி. ரெண்டா பிரிங்க பிஜேபி மேனிஃபெஸ்டோவை. மத ரீதியாக அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, முஸ்லீம்களுடைய பெரும்பான்மையாக வகிக்கக்கூடிய, சொல்ல போனால் முஸ்லீம் முதல்வர் அப்படின்னு ஒரு முதல்வர் வரக்கூடிய ஒரு மாநிலம் வந்து காஷ்மீர். கரெக்டா சொன்னா. அப்ப காஷ்மீர்ல 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணாங்க. சிஏஏ சட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் ஒப்பேறாத விதத்தில், நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விதத்தில், பிகாஸ் வித்தவுட் NPR NRC there is no possibility of implementing CAA. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிஏஏ வந்து ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, NPR வரும்போது அமித்ஷா சொன்னாரு, NPR டீடைல்ஸ் வந்து நாங்க NRC யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா NPR எல்லா டீடைல்ஸ் யூஸ் பண்ணி NRC அமல்படுத்தினாங்க. இவனுங்களை மாதிரி ஒரு அயோக்கிய பசங்களை பார்க்கவே முடியாதுங்க. எதை ஒரு வாக்கு நியாயமா நிறைவேற்ற மாட்டாங்க, ஒன்னத்தையும் உண்மையா இருக்கவே மாட்டாங்க. அப்போ கமிங் டு த பாயிண்ட், சிஏஏ இது யாருக்கு எதிராக? தெளிவாக பட்டவர்த்தனமாக இஸ்லாமியர்கள், பிகாஸ் முஸ்லிம்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். அதுல அடுத்த ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லு, அதுக்கு அடுத்து ராம் மந்திர், பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல கட்டப்பட்ட ராமர் கோயில். வேற என்ன நீங்க வந்து பொருளாதார என்ன சாதிச்சீங்க? என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க? மேனே எக் சங்கல்ப் லே ஆகும் வாக்குறுதி. 2019 பிரதமர் நரேந்திர மோடி பேசிய எக்ஸாக்ட் வார்த்தைகள், மேனே எக் சங்கல்ப் லே ஆகும், நான் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறேன். 2022 ஆசாதி கி அம்ரித் மகோத்சவ், இந்தியாவுடைய சுதந்திரம் பெற்று 75வது ஆண்டு விழா 2022 நடக்கும் போது, அந்த 2022 75வது ஆண்டு விழாவில் நான் ஒரு சத்திய பிரமாணம் ஏற்றிருக்கிறேன். சத்திய பிரமாணம், வாக்குறுதி கூட கிடையாது, சத்திய பிரமாணம். சங்கல்ப்னு அதான். இவங்களுடைய பத்திராக்கு பேர் சங்கல்ப் பத்ரா. காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோக்கு பேரு நியாய் பத்ரா, பிஜேபி மேனிபெஸ்டோக்கு பேரு சங்கல்ப் பத்ரா. நான் சங்கல்ப் தான் சத்திய பிரமாண பத்திரம். இன்னும் சத்தியம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ வந்து பர்ஃபார்மன்ஸ் பத்ரா கொடுத்துருக்கணும் நியாயமா. இன்னும் சத்தியம் தான். அந்த சங்கல்ப் அவர் எடுத்திருக்காரு. என்ன சங்கல்ப் எடுத்திருக்காரு? பேசுறாரு, எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன், ஹர் லோக் கோ கர், கர் பே ஜல், ஜல் பே நல், எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன். வீட்டுல குழா இருக்கும், குழால தண்ணி வரும். உங்க வீட்டு மேல தலைக்கு மேல தூக்கி பார்த்தீங்கன்னா மேல ரூஃப் இருக்கும். கொடுத்துறாரா? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? எனக்கு இல்ல சொந்த வீடு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கே இல்லைன்னு என்னத்த வாக்குறுதி நிறைவேற்றின நீ? இந்தியா வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வருவோம், வளரும் நாடு பட்டி வந்து இந்தியா வெளியே போயிடுச்சு. மன்மோகன் சிங் போது 13வது இடத்துல இருந்துச்சு, இந்தியா இப்ப 5வது இடத்துல இருக்கு, 3வது இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இருந்துட்டு போட்டோம். சிலிண்டர் விலை எவ்வளோ? நீ ஏத்திட்டு போய் 13 இடத்தை வச்சா எனக்கு என்ன? எப்பா நீ 31 இடத்த கூட இருந்துக்க, சிலிண்டர் விலை கம்மி பண்ணி கொடு. சாமானிய கேள்வி அதுதானே. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், வாட் இஸ் யுவர் அகாம்ப்ளிஷ்மெண்ட்? சாதனை என்ன செஞ்சீங்க? திரும்ப 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 இந்தியாவிலிருந்து முஸ்லீம்கள் தள்ளிட்டு போயிடுவாங்க. ஒன்றைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுதான் உண்மை.
உண்மையில் யார் சொத்தை யார் அள்ளி கொடுத்தார் என்று சொன்னால் இந்தியாவுடைய 40% சொத்துக்களை ரிசோர்சஸ் கொண்டு போய் அம்பானிக்கும் அதானிக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அள்ளி கொடுத்தார். இதுதான் உண்மை. ஆதார் பூனாவாலாக்கு 150 ரூபாய் விற்க வேண்டிய சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவில் வந்து 150 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சீரம் இத வேக்சின் கோவேக்சின் 600 ரூபாய் விற்கிறதுக்கான அனுமதி கொடுத்ததுக்கு பின்னால் 50 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி மக்கள் கேள்வி கேட்டக்கூடாது தானே இப்படி போய் பேசி சுத்துற. பட் இது வந்து அவங்களுக்கு எடுபடுதுன்னு தானே பாக்கணும். அங்க அதை பேசுறாரு, மதுரால கிருஷ்ணர் கோயில் இருக்கிற இடத்துல நாங்க கட்டுவோம்னு இப்ப யூபியில அதான் பெரிய லெவல்ல பிரச்சாரம் எடுப்படுது. மதம் என்பது வந்து மதம் அதுக்கு தானே கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, மதம் என்பது ஒரு அப்படின்னு எனக்கு மிக தெளிவாக ஞாபகம் இல்லை. அதுதானுங்க இப்ப மதம் என்பது இப்ப என்கிட்ட வந்து ஒரு இஸ்லாமியனா நான் சொல்றேன், நான் பக்குவப்பட்ட நிலை கொண்டு வெளியே வரணும். இப்ப நான் சராசரி இஸ்லாமியனர் தான் என்கிட்ட வந்து 1000 தான் இருக்கட்டும்பா, நான் வந்து மசூதிக்கு இன்னும் 2 ஏக்கர்ல இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு இஸ்லாமியனுக்கு அடிப்படையில் என் மனசு அப்படி லேசா சாயுது பார்த்தீங்களா? அப்படி சாயிற நிலைமை இருக்கிற வரைக்கும் நான் அயோக்கியம் தான். நான் அவனை கேள்வி கேட்கணும் என்னுடைய ஆட்சியாளர், டேய் அதை விட்றா, மசூதிக்கு இடம் தர்றா, அதில் மண்ணாங்கட்டி கிளிக்கிறேன், அதெல்லாம் விட்றா, வேலைக்கு என்னடா வழி சொல்லுவேன், தண்ணி எப்படா கொடுப்பேன், சோறு எப்படா போடுவேன் அப்படின்னு கேட்கணும். தமிழ்நாடு கேட்கிறது. 62% of Tamil Nadu Hindus are regularly temple going, but still they are okay with their Muslim neighbors who are regularly beef eaters. The Indian Express உடைய அறிக்கை. தமிழ்நாடு வடநாடு இல்ல. அவங்களுக்கு எப்படி ஓகே ஆகுதுன்னா, வடநாட்டு எடுபடுகிறதுங்கிறதுனால தானே ஒரு பிரதமர் போய் பேசுகிறார். எடுபடுகிறது என்பதனால் மட்டும் தானே ஒரு பிரதமர் பட்டவர்த்தனமாக வெறுப்பை கக்குகிறார், துப்புகிறார். எடுபடுகிறது என்பதனால் மட்டுமே தானே முன்னையும் பின்னையும் கான்டாக்ட்ல இருந்து வெட்டி ஒரு செய்தியை, பொய் செய்தியை பரப்புகிறார் ஒரு பிரதமர். பொய் செய்தியை பரப்பக்கூடிய ஒரு பிரதமர், டிவைடர் இன் சீஃப், இந்த டைம் மேகசினுடைய அட்டைப்படம். அப்ப இது என்னன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, எவ்வளவு நாள் ஈடுபடும், எவ்வளவு நாள் ஈடுபடும். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். 2 முறை இருந்துட்டாரு, 3வது முறை முயற்சிக்கிறார். காங்கிரஸ் அங்க என்ன பண்ண போறாங்க? ஈவன் ஒலிம்பியா டு ஸ்டார்ட் அட் பாயிண்ட். காங்கிரஸ் என்ன பண்ணது? ஹேட், லவ் வில் ஓவர்கம் ஹேட். அதான் காங்கிரஸ் சொல்லும், லவ் வில் ஓவர்கம் ஹேட். இது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, லவ் வில் ஓவர்கம் ஹேட். ஆனாலப்பட்ட முசோலினி, பெனிட்டோ முசோலினி 25 ஆண்டுகள் தன்னுடைய கிடுக்குப்பிடியால் இட்டாலியை ஆண்டால் கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் வீழத்தானே வேண்டி இருந்தது. ஆனாலப்பட்ட நல்லதே செய்திருந்தாலும் சதாம் ஹுசேன் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஈராக்கை ஆண்டிருந்தாலும் அவர் சர்வாதிகாரி என்று மக்களாலும் உலகத்தாலும் பார்க்கப்பட்டதனால் அவர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வீழத்தானே வேண்டியிருந்தது. ஆனாலப்பட்ட அடல்ஃப் ஹிட்லர் பல 10 ஆண்டுகள் இதை ஜெர்மனியை ஆண்டாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் சர்வாதிகாரத்தின் ஒரு வீழத்தானே வேண்டியிருந்தது. காப்ஸ் வேர் ஸ்பாக்ட் அண்ட் பீட்டன் என்று முசோலினுடைய இறுதிக்கட்ட வரலாற்றை பற்றி வரலாறு பேசுகிறது. இறுதிக்கட்ட நாட்கள் முசோலினியையும் அவன் பொண்டாட்டி பட்டாச்சியும் தலைகீழ கட்டவிட்டு தொங்க விட்டு எச்சிலால் துப்பி செருப்பால் அடித்தார்கள். 25 பேர் மொத்தம், அவனுடைய மந்திரியும் அவன் பொண்டாட்டி அவனையும் சேர்த்து. மக்கள் விட்டாங்களா? 25 வருஷம் ஆண்டா அவன் விட்டுருவாங்களா? நீ அப்படிலாம் வரல, இன்னும் 10 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பாப்போமே, ஏன் ஆங்கிலேயை நாங்கள் விரட்டி அடிக்கவில்லையா? உங்களுடைய பங்குல என்ன, பிஜேபி பங்குல என்ன இருக்குது? காட்டி கொடுத்ததற்கும் சூ இணைக்கிறதுக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆங்கிலேயே விரட்டிட்டு வந்தீங்களா? ஏமாத்திரம். எங்களுக்கு சுதந்திர வரலாற்றையே நாங்கள் வந்து ஒரு கை பார்த்தவர்கள். வெறும் கைத்தட்டியையும் அகிம்சை வழியிலே வைத்துக் கொண்டு வன்முறை வேண்டாம் என்று நின்று நீங்கள் களத்தில் நில்லுங்கள், உங்களால் ஜெயிக்க முடியும் என்று மகாத்மா காந்தி எங்களுக்கு சொன்ன போது அவர் தலைமையிலே காங்கிரஸில் ஒன்றிணைந்து இருந்து ஆங்கிலேயனை விரட்டி விட்டோம். அந்த வெள்ளையனை விரட்டி எங்களுக்கு உங்கள் கொள்ளையனை உங்களுக்கு விரட்ட முடியாதா? எவ்வளவு நாளைக்கு? நான் உங்களை சொல்றேன், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு சொல்றேன், உதாரணம் சொல்றேன். நான் ஒருத்தர் வந்து வேலைக்கு வைக்கிறேன், இப்போ நீங்களே ஒரு இஸ்லாமியர் வைக்க உங்களை நான் வேலைக்கு வைக்கிறேன், நம்மளும் யூடியூப் பண்ணுவாங்க அப்படின்னு வேலைக்கு வைக்கிறேன். நீங்க உங்களை உதாரணத்துக்கு நீங்க எடிட்டிங் பண்ணணும்னு உங்களை வைக்கிறேன். நான் இந்த ஆபீஸ்ல நுழைஞ்சு பாக்குறேன், முதல் நாள் நுழைக்கிறேன், நீங்களும் ஒரு முஸ்லீம் நானும் ஒரு முஸ்லீம் உங்களை வேலைக்கு வைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே நல்லா தொழுதுட்டு இருக்கிறீங்க. அப்படியா தொழுதுட்டு இருக்கிறீங்க. உள்ள வந்து பாக்குறேன், என்ன மனுஷன் நான் தொழுதுட்டு இருக்காருன்னு போயிடுறேன். முதல் நாள் வேலை நடக்கலையா? தொழுதுட்டு இருந்தேங்க அப்படிங்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன்? நல்ல ஒரு நான் ஒரு முஸ்லீம், நீங்க அப்ப நான் என்ன சொல்லுவேன்? வேலை நடக்கல அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? சரி பரவாயில்ல, தொழுதுட்டு இருந்தேன், பரவாயில்லப்பா பரவாயில்ல. மறுநாள் வரேன், தொழுது பார்த்தா தொழுதுட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலையும் நடக்கல. ஒரு முஸ்லீமா என்ன செய்யறேன்? 2வது நாளும் சரி பரவாயில்ல நாளைக்கு பாத்துருங்க. 3வது நாள் உங்களுக்கு சம்பளம் இருக்குது, உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறேன், உங்களை என்ன வேலைக்கு வச்சிருக்கிறேன்? ஒரு வேலைக்கு வச்சிருக்கிறேன். 3வது நாள் தொழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஒரு முஸ்லீமா சரி ஓகே மதத்தை வணங்கிட்டு இருக்காரு, நல்ல மனுஷன் தான், பார்ப்போம். 3வது நாள் 4வது நாள் வேலையை விட்டு போயான்னு உன்னை எதுக்காக வச்சேன் மக்கள் கேள்வி கேட்பான். அதே வடநாட்டுக்காரனா என்ன, அவனுக்கு மட்டும் என்ன வானத்தந்த குதிக்குது, அரிசியும் பருப்பும் வானத்தந்த விளையுது. மக்கள் பசியால் பட்டினியால் வேதனையால் இலங்கையிலே ஒரே ஒரு பண்ணுக்காக அடித்துக் கொண்டு செத்தார்களே, அதே நிலைமை இந்தியாவுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க விலைவாசி உயர்வு என்ன, இன்னைக்கு என்ன சூழ்நிலை? சீவோட்டருடைய கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது? 21.5 மில்லியன் பேரு இருசக்கர வாகனத்தை வாங்கியவர்கள் 2019 வரைக்கும். இப்ப 2024 இப்ப அது 17 மில்லியன். வாங்கும் சக்தி இல்லாம போயிருக்குது. உங்களால போய் உடனே ஒரு புதுசா ஒரு 2 வீலர் வாங்கிட முடியுமா? டக்குன்னு யோசிச்ச உடனே ஒரு காலத்தில் வாங்க முடியும். 60,000 70,000 இருந்துச்சு 2 வீலர். சராசரியா ஒரு 2 வீலர்னா
60,000 ஸ்டார்ட் ஆகும். 60,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க டூ வீலர் வாங்கி விட முடியும். புதுசா ஒரு டூ வீலர் வாங்க முடியும். 60,000 சொலையா இருந்துச்சுன்னா உங்களால வாங்க முடியும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நம்ம முதல்ல போய் ஒரு ஃபசினோ வாங்க போகும்போது 60,000 ரூபாய் ஃபசினோ. இன்னைக்கு எவ்வளவு ஃபசினோ? வாங்கும் திறன் என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு 1,04,000 ரூபாய் இல்லாம ஒரு ஃபசினோ கிடையாது. சாதாரணமா நான் வந்து குறிப்பிட்டு ஒரு பிராண்ட்லயே சொல்றேன். நாளைக்கு அது 3 லட்சம் ஆச்சு என்ன பண்ணுவீங்க? ஆறால நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிற இலங்கை வீழலையா? சோத்துக்கும் பசி பட்டினிக்கும் அவர்களுக்கு அல்லாடலையா தள்ளாடலையா? எதிர் குதிச்சு இவன் அந்த அதிபரா இருந்தானே ராஜபக்சே, அவன் வீட்டுடைய ஸ்விம்மிங் பூல்ல பொதுமக்கள் எதிரி குதிச்சு விளையாடலையா? அது பார்க்கலையா? அவன் வந்துட்டு ஹெலிகாப்டர் பிடிச்சி ஓடலையா? உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் செய்ய தெரியாது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெளிவான விஷயம். அது உங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. உங்களுக்கு கவர்னன்ஸா என்னென்ன தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாது. ஏற்கனவே நாங்க உருவாக்கி வச்ச கப்பல்ல உட்காந்துக்கிட்டு சூப்பரா ஒரு ஆர்டிகல் தெளிவா கொடுத்திருந்தான். அதாவது இவருடைய 3 ஆயுதங்கள் என்ன அப்படின்னு சொன்னா கலெக்டிவ் அம்னீஷியா கொண்டு வருவாங்க எல்லாரையுமே. இதுக்கு முன்னால ஒரு லீடரே இப்படி இருந்தது கிடையாது. நான் தான் இங்க எல்லாமே பண்ணேன். உதாரணத்துக்கு ஏற்கனவே இருந்த திட்டங்கள், ரயில்வேஸ் ஏற்கனவே இருந்த திட்டம் நான் தான் வந்து புதுசா வரது போட்டிருக்காங்க பிஜேபி காரன். இந்த ட்ரெயின் தான் உங்களுக்கு லாயக்கு வந்தே பாரத் கொண்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா? என்ன ட்ரெயினை இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி மக்களை கலெக்டிவ் அம்னீஷியா பக்கமாக கொண்டு செல்வார்கள். ஆர்கனைஸ்டு கேம்பெயின் அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் அண்ட் கிரிட்டிக்ஸ். எதிரிகளுக்கு எதிராக இந்த மாதிரி சுதந்திர இந்தியா பார்க்காத அளவுக்கு ஆர்கனைஸ்டு கேம்பெயின்ஸ் ஆப்போசிஷனுக்கும் கிரிட்டிக்ஸுக்கும் எதிராக. ஒரு ஆப்போசிஷன்ல இவ்வளவு பெரிய நல்மனது கொண்டவர் இன்னைக்கு இந்தியா இல்ல உலக நாடுகளே இவரை போற்றி போகிறது ராகுல் காந்தி என்கிற நல்ல மனிதரை. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அவருக்கு பப்புன்னு ஒரு பேர் வச்சு அதை பிராண்ட் பண்ணாங்க. ஆர்கனைஸ்டு கேம்பெயின் அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் அண்ட் கிரிட்டிக்ஸ். விமர்சிக்கக்கூடியவர்களை கொண்டு தூக்கி போடு. கௌரி லங்கேஷ், கல்புர்கி, நரேந்திர தபோல்கர் இவங்க எங்க மண்ணுக்கு கீழே இப்ப உங்களை விமர்சிப்பவர்கள் உயிரோடு வைக்க மாட்டாங்க. மூன்றாவது, ரீப்ளேசிங் கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் வித் கல்ச்சரல் நேஷனலிசம். கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் வேற, கல்ச்சரல் நேஷனலிசம் வேற. அவன் கல்ச்சரல் நேஷனலிசம் பக்கமா போவான். அதனாலதான் டிடி நேஷனலுக்கு வந்து தூர்தர்ஷனுக்கு காவி கலர் கொடுத்துட்டான் முந்தா நேத்து. அது கல்ச்சரல் நேஷனலிசம். கல்ச்சருங்க அது. நம்ம இந்து கல்ச்சர் நம்ம பாக்குறோம். எனக்கு வந்து சாமி பாட்டு கேட்டா அது ஒரு டச் ஒரு கனெக்ட் உண்டாகும். ஏன்னா நான் அதை கேட்டு வளர்ந்துறேன். அது கல்ச்சர். இட் இஸ் நாட் நேஷனலிசம். எனக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் தான். பட் த கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் which was given, gifted and promised by Dr. B.R. Ambedkar, our father of constitution, அதை கொடுத்தத வந்து he is trying to replace it with cultural nationalism. இது நம்முடைய கலாச்சாரம். ஆனால் இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? உங்களுடைய முழு கவனத்தை இதிலேயே செலுத்திட்டு ஆட்சி செய்ய முடியுமா? அதனாலதான் இந்தியா வந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை, கல்வி இல்லை, பசிப்பட்டினியில ரேங்க்ல வந்து இந்தியா மேல வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மேல வருது. உலகமெல்லாம் சுத்தி வந்து காட்டானுங்க மாக்கானுங்க பெண் உரிமையை பத்தி பேசவே மாட்டானுங்கன்னு சொல்லப்படுகிற நீங்களும் நானும் நம்புகின்ற ஆப்கானிஸ்தான்ல சோதரமா போய் சுத்தி வச்சது பொம்பளை இந்தியா வந்து கற்பனை தூக்கி போட்டானே பண்ணணும் இல்லையா? அமெரிக்கா இந்தியாவுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பெண்களுக்கு தனியாக உபதேசம் செய்து அனுப்புகிறது. உங்களுடைய உயிரை உடைமையை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவிலே என்று சொல்லி அனுப்புகிறது என்றால் கேவலம் இல்லையா இந்த நாட்டுக்கு? இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த இந்தியாவினுடைய செக்யூரிசத்தை, இந்த இந்தியாவுடைய எசன்ஸை, இந்த இந்தியாவுடைய தனிச்சிறப்புகளை பாதுகாக்க வேண்டிய எங்களுடைய சீஃப் வந்து டிவைடர் இன் சீஃபாக இருக்கிறார். அவருக்கு எதையும் செய்ய தெரியாது. அவருக்கு வந்து மதம் இதை பேசினா அதான் வெற்றி கிடைக்குது. நீங்க சொல்ற மாதிரிதான் வெற்றி கிடைக்குது. 2 முறை கிடைத்து விட்டது. 3வது முறையும் கிடைக்குமா? உங்க வாதத்தின்படி ஒரு கால் எடுபடுது கிடைக்குதுன்னு வைங்க, 4வது முறை கிடைக்காது. 4வது முறையும் கிடைக்குதா? 5வது முறை கிடைக்காது. அப்படி கிடைக்காமல் போகும்போது அதல பாதாளத்துக்கு செல்வார்கள். every beginning has an end, every end has a beginning. Officially they are marking the beginning of their end. பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்தியாவை நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். 2047 வளர்ந்த ஒரு தேசமா இது இருக்கும். நீ தட்டி பாருங்க இது ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னு தட்டி பாருங்க. பிரம்மோஸ் ஏற்றுமதி பயின்ற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க. நீ தட்டி பாருங்க. ரஃபேல் ஊழலுடைய கோப்புகள் எங்க? ஸ்ட்ராங்கான இந்தியா தானே நீங்க அப்படிதான் உருவாக்கி இருக்கீங்க. ஒரு கோப்பு ஊழலுடைய பத்தி கோப்பே உங்க இடத்துல வந்து காணாமல் போகுது அப்படின்னா எப்படி? ஸ்ட்ராங்கான இந்தியா தானே நீங்க? டிஜிட்டல் இந்தியா தானே நீங்க? கொரோனால பத்தி செத்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? வாட் இஸ் தி அபிஷியல் ஸ்டேட்டஸ்? எவ்வளவு செத்தவருடைய எண்ணிக்கை வச்சிருக்கீங்களா? டிஜிட்டல் இந்தியா தானே நீங்க? ஃபார்மர் ப்ரோட்டஸ்ட்ல இறந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை உங்களோட ஆர்டிஎல்ல போட்டா கிடைக்குமா? டிஜிட்டல் இந்தியா தானே? ஸ்ட்ராங்கா தானே வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் நீங்க ஸ்ட்ராங்கா தானே. இந்த கிறுக்கனுங்க பேசுறானுங்க பாருங்க. நாங்க முதல்ல வந்து யூபிஐ கொண்டு வரும்போது, ஜிபிஐ கொண்டு வரும்போது ப. சிதம்பரம் சொன்னாரு ஒரு கீரை கடையில் போய் வாங்க முடியுமா வைக்க முடியுமான்னு கேட்டாரு. இன்னைக்கு பாருங்க சாதிச்சிட்டோம். பைத்தியக்காரனுங்களா பழகிட்டானுங்க அடக்குமுறையை. உண்மை தானே? அடக்குமுறையை பழகிட்டோம். ஒரு ஆட்டோல போனா என்ன கேட்கறான்? சார் ஜிபே வேணா கையில கொடுங்க காசு கேட்கறான். இல்ல கையில கேஷ் இல்லை அவங்கிட்டயுமே. நீங்க ஒரு அடக்குமுறையை பழக்க வச்சுட்டு அந்த சாதனைன்னு புலம்புற அளவுக்கு பைத்தியக்காரனுங்க இவனுங்க. ஒரு அடக்குமுறையை ஒடுக்குமுறையை பழக்கி விட்டு அது சாதனை. இது எவ்வளவு பெரிய மோசமான மனநிலை தெரியுமா?
இந்தியா தான் சொல்றேனே, சத்யபால் மாலிக்குடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மீண்டும் ஒரு முறை பாஜக ஜெயித்தால் இந்தியா முழுக்க மணிப்பூராக மாறும். உங்களால யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று வாழக்கூடிய இந்தியாவை இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது. அவனுக்கு ஒரு சொல்லி என்னங்க பிரயோஜனம் தெரியாது. நரேந்திர மோடி வளர்ச்சியை பத்தி பேச மறுக்கிறார், நிர்மலா சீதாராமன் பொருளாதாரத்தை பத்தி பேச மறுக்கிறார், தெரிஞ்சாதான் பேசுவாரு. அவருக்கு தெரியாது. இந்த இந்தியாவை இன்னைக்கு என்ன இந்தியாவா இருக்குதோ அதை உருவாக்கியவர்கள் நாங்கள். அதை உருவாக்கியது காங்கிரஸ், அதை உருவாக்கியது மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர், இந்தியாவின் மிகப்பெரிய பெருமை ஜவஹர்லால் நேரு. ஸோ மீண்டும் காங்கிரஸால் மட்டும்தான் இந்த வழிக்கு கொண்டு வர முடியும். மைனாரிட்டிஸை பத்தி மென்ஷன் பண்றாங்க, முஸ்லீம்களுடைய நன்மைகளை பத்தி பேசுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து ஒருத்தரை முன்னேற்றுறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுத்து தான் முன்னேற்ற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்தியா அமைதியாக இருக்கிறது சொன்னால், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்று சொல்றதா இருந்தால், இந்தியா அமைதியாக இருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் சிறுபான்மையினருடைய சகிப்புத்தன்மை அல்ல, பெரும்பான்மையினுடைய பெருந்தன்மை. பெரும்பான்மையினர் எங்கு பெருந்தன்மையாக நடக்கிறார்களோ அந்த நாடு அமைதியாகவும் நாகரிக நாடாகவும் பார்க்கப்படும். இங்கு பெரும்பான்மையினர் பெருந்தன்மையோடு இருந்தார்கள் காங்கிரஸ் ஆட்சியிலே. அந்த பெரும்பான்மையினுடைய பெருந்தன்மையை எப்படியாவது குலைத்து விட முடியுமா, அதன் மூலமாக ஓட்டை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சதிவேலை செய்து சூழ்ச்சி செய்யும் ஒரு கட்சி தான் பாஜக. அதற்கு தமிழக மக்கள் எந்த காலத்திலும் பலியானதில்லை, தென் மக்கள் எப்பவுமே பலியானதில்லை. கர்நாடகாவில் கொஞ்சம் அப்படி பண்றாங்க, இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், லவ் ஜிகாது அப்படின்னு இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரச்சனையை ஓட்டிட்டு இருக்காங்க. கேரளா வந்து கேரளா ஸ்டோரி படத்தை ஓட்டி காட்டுவோம். என்ன நீங்க பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோ படிச்சு பாருங்க. இட்ஸ் அ கிளாஸ் ஆக்ட். காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோ படிங்க. பெண்களுக்கு வந்து தகுதியுள்ள பெண்களுக்கு 1 லட்சம் தரப்படும். உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பில் வந்து உங்களுக்கு நீங்கள் வேலையை கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதுக்குன்னு அப்ரெண்டிஸ்ஷிப் தரப்படும். உங்களுக்கு ஒவ்வொன்றும் பாருங்கள், காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ ஒவ்வொன்றும் இளைஞர்களுக்கு என்ன தேவை, யுவா சக்தி, நாரி சக்தி, பெண்களுக்கான பவர் எம்பவர்மெண்ட்டு, இளைஞர்களுக்கான எம்பவர்மெண்ட்டு, யூத்துக்கான எம்பவர்மெண்ட்டு, இப்படி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து அதற்கு கீழே வாக்குறுதிகள் கொடுத்து இவ்வளவு அழகாக ஒரு மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோக்குள்ள உள்ள பொதுவே முஸ்லீம் லீகுடைய மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்கின்ற நீ எப்படிப்பட்ட அயோக்கியனா இருப்போம். எனவே நான் அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே இல்லை. காங்கிரஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த அசத்தியமும் ரொம்ப காலம் நீடிக்காது. காங்கிரஸினுடைய எச்சத்திலிருந்து உருவானதுதான் பாஜக. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி என்பது ஒரு இந்தியா உலகத்திலே ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோவே ஆண்டாலும், ஒரு சேகுவேராவே ஆண்டாலும், ஒரு கார்ல் மார்க்ஸே ஆண்டாலும் அதிருப்தி என்பது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி காங்கிரஸ் மீது ஏற்பட்ட அதிருப்தியை மையப்படுத்தி உருவான கட்சி தான் பாஜகவை தவிர பாஜகவுக்கும் இந்தியாவுடைய வரலாற்றுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களுக்கு இருக்கு. இந்தியாவுடைய வரலாற்றோடு அன்றைய பிரிட்டிஷார் வருவதற்கு முன்னால இருந்து நாங்கள் தொடர்ந்து வர்றோம் இதுல. எனவே இது வந்து நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம். இதை வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. மதவாதத்தை பேசிக்கிட்டு இருக்கு, இன்னமும் பேசும். ரொம்ப காலம் மதவாதம் நீடிக்காது. நாங்களே நிலைத்திருப்போம், நாங்களே நீடித்திருப்போம், நாங்களே இந்த தேசத்தை பாதுகாத்திருப்போம். இல்ல, இது வெறுப்பு பேச்சு இதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கருத்தா இருந்தாலும் களத்துல வந்து காங்கிரஸ் இந்த முறையை எதிர்த்து அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ்ல நாங்க நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு காங்கிரஸால உறுதியா சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு மம்தா கூட அவங்க இந்தியான்றது தனி, நாங்கன்றது தனி அப்படின்னு இந்த இந்த சிம்டம்ஸ் இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? ஹரியானால போயிட்டு பாருங்க. ஹரியானால இதுக்கு முன்னால கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க பிஜேபி லாஸ்ட் டைம் லோக்சபால. இப்ப பண்ண முடியுமா? விவசாய போராட்டத்துக்கு பின்னால ஹரியானாவில் அவர்களால் ஓட்டே கேட்க முடியவில்லை. டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு டெல்லியிலே 7-7 வென்றார்கள் கடந்த முறை. இந்த முறை வெல்ல முடியும் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? நாங்கள் ஆம் ஆத்மியோட அலையன்ஸ்லையும் இருக்கிறோம். ரெண்டாவது அங்கே உள்ள 7 சீட்டை நம்மளால் வின் பண்ண முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது இருக்கிறது, சிசோடியாவுடைய கைது இருக்கிறது. இதெல்லாம் பட்டவர்த்தனமாக சட்ட விதி மீறல். மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பெயில் தரக்கூடாதுங்கிறாங்க. அவன் இதெல்லாம் மக்கள் பார்க்கலையா? ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜார்க்கண்ட்ல இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வின் பண்ணீங்க, அதே சீட்ஸ் இந்த மாதிரி வின் பண்ணிடுவீங்களா? யூபியில ஆன்டி இன்கம்பன்சி அலை முடைநாற்றம் அளவுக்கு வீசுகிறது. யூபி எடுத்துருவீங்களா? காங்கிரஸ் வெற்றி பெற்று கண்டிப்பா முடியாதுங்க. அவ்வளவு முழுசா பிஜேபி வந்து முழுமையாக வந்து 60 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு வருவோம்லாம் சொல்ற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. சமாஜ்வாதியும் காங்கிரஸ் எவ்வளவு எடுக்க முடியும் நம்பி கண்டிப்பா 10-15 சீட்டுகள் கிட்ட வந்துருவோம். கண்டிப்பா அந்த நம்பர் அங்க குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முயற்சி எடுப்போம். பட் ஸ்டில் பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டு யூபி, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அவ்வளவுக்கு நான் வந்து நம்ம அண்ணாமலையா பைத்தியக்காரமா வளரிட்டு போறதுக்கு எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும்ல, என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. அப்போ யூபி as usual. குஜராத் வந்து இப்ப நீங்க யூபிலையும் குஜராத்லையும் பாருங்க, ராஜ்கோட் பிரச்சனை பெருசா ஓடிட்டு இருக்குது.
ஸ்டில் we are not interested in politicizing caste issues. பட் ஸ்டில் அவங்க தான் கத்துறாங்க. நாங்க பாஜக 2013 முசஃபர் நகர் கலவரத்துக்கு அப்புறம் நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம் பாஜகவை. நாங்களே பாஜகவோட வீழ்ச்சிக்கு காரணமா இருப்போம், எழுதி வச்சுக்கிறான் ராஜ்புட்ஸ். அவன் வந்து எங்களுக்கு ஜாட்டை வந்து அவன் தூக்கி பிடிக்கிறான், ஜாட்டை நாங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டு நம்ம சாதி சண்டை போடுறான். நீங்க என்ன உருவாக்குனீங்களோ வினை விதித்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி அங்க நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கும் நம்மளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பெண்கள் இந்த முறை காரி துப்ப போகிறார்கள் பாஜகவை. ரெஸ்ட்லெஸ் ப்ராட்டஸ்ட் பார்க்க தானே செஞ்சோம். நாங்களும் அதை பொலிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. பார்த்துக்குங்க, அயோக்கிய பசங்களை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா இதான் நடக்கும் அப்படிங்கிறத காட்டிட்டு ஒதுங்கி நிற்கிறோம். ஸோ எவ்வளவு இஷ்யூஸ் இருக்குது எல்லாவற்றையும் மக்கள். வெறும் நீங்க வந்து ராம் மந்திர், ஜெய் பஜ்ரங் பலி, காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுடைய காசை தூக்கி இந்துக்களுடைய காசு தூக்கி முஸ்லீம் தரப்போது, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வாதங்களை வச்சு மட்டுமே வென்றிட முடியுமா? எவ்வளவு பெரிய இந்திய தேசத்தில் எவ்வளவு பேர் படிச்சவங்க இருக்கான், எவ்வளவு பேர் அறிவாளி இருக்கிறான். உங்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் இல்லையா? எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நம்ம சௌகிதார் சோரகேன்னு தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை விட இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. எலக்டோரல் பாண்ட்ஸ் என்ற திருட்டு அயோக்கியத்தனமான இந்தியாவையே உலக அரங்கிலே இந்தியாவை வந்து அவமானப்படுத்திய மிகப்பெரிய திருட்டு எலக்டோரல் பாண்ட்ஸ் திருட்டு. நிர்மலா சீதாராமன் இன்னும் தீவிராக என்ன சொல்றாருன்னா, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை அமல்படுத்துவோம், நாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க? யூபி எடுத்துக்கங்க. யூபியில் வந்து இப்போ அகிலேஷ் யாதவோட நாங்கள் கூட லாஸ்ட் டைம் முடியல தனியாக தான் நின்றோம், இப்போ கூட்டணியோட நிற்கிறோம். நிச்சயமா எங்களோட வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் மாற்றம், அதில் முன்னேற்றம் இருக்கிறது. யூபியில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் இன்னொன்று பாருங்க, சிஎம்ஸ் எல்லாமே. மத்திய பிரதேச சிஎம் பேர் சொல்லுங்க. இப்போ பாஜக ஜெயிச்சதில்ல, மத்திய பிரதேச சிஎம் பேர் சொல்லுங்க. ராஜஸ்தான் சிஎம் பேர் சொல்லுங்க. சத்தீஸ்கர் சிஎம் பேர் சொல்லுங்க. உங்களால் சொல்ல முடியாது. டெல்லி சிஎம் பேர் சொல்லுங்க. டெல்லியுடைய சிஎம் பேர் என்னது? அரவிந்த் கெஜ்ரிவால்னு சொல்லிடுவீங்க இல்லையா? ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த மற்ற 3 ஸ்டேட்ல இப்போ புதுசாக போட்ட 3 சிஎம் பேரே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஜனநாயக முறைக்கு மாற்றமாக மக்கள் மன்றத்தில் அறியப்பட்ட அல்லது மக்கள் மனங்களை வென்ற ஒருத்தர் சிஎம்மா போடுறது கிடையாது. ஹைகமாண்ட்லேருந்து ஒருத்தருக்கு சீல்டு கவரில் வரும், அழகு பத்திரிகையில் எழுதலாம் பாரு, சீல்டு கவர் சிஎம் ஓபன் பண்ணி மோடி அமித்ஷா வேண்டப்பட்டாரு, நீங்களா, நீ தான் சிஎம். ஏன்னா அவர் விசுவாசி, மோடி அமித்ஷாக்கு விசுவாசி. இப்படித்தான் வர்றாங்க. ஸோ இந்த முறைகள் எல்லாம் இனி இந்த முறை மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறது. லாட்லி பெஹனான்னு கொண்டு வந்து ரொம்ப உழைச்சா இருந்தால் சிவராஜ் சிங் சௌஹான் தூக்கி போட்டாங்கல்ல. சிஎம்ஆ இருந்தா மோடியுடைய சாதனைக்கு அகைன்ஸ்டா வரும். எப்பவுமே ஒரு தனி மனிதனை மையப்படுத்தி போனா இந்த அழிவுல நீங்க சந்திக்க வேண்டியது. பாருங்க எவ்வளவு இழிவு வரப்போகுதுன்னு. ஆப்கி பார் 400 பாருங்கிறார் மோடி. பார் 400 தாண்டிடுவோம் பார் அப்படிங்கிறார். கடந்த முறை இப்போ நான் சொன்ன ஸ்டேட்ல எல்லாம் கிட்டத்தட்ட 98 அல்லது 100% அடிச்சது. இதெல்லாமே டெல்லி, ஹரியானா, யூபி, ஈவன் கர்நாடகா 27 தான் நினைக்கிறேன். கர்நாடகா இது எல்லாமே இந்த முறை அப்படி அடிப்பாங்களா? இந்த முறை அதே மாதிரி வருமா? அப்புறம் எப்படி 400 வருவீங்க? அதான் எங்க ரேவந்த் ரெட்டி சொன்னார், சிஎம், தெலுங்கானா சிஎம் சொன்னார், இதுக்கு மேலேயே நீங்க 400 எடுக்கணும்னா பாகிஸ்தான்ல இருந்தானே நீங்க எம்பியை கூட்டு வரணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் நானும் சொல்லுவேன். ஸோ வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கிறது. உங்களுடைய ஊழல், உங்களுடைய முடைநாற்றம் எடுக்கும் ஊழல், உங்களுடைய அசிங்கம், அருவறுப்பு, பெண்களுக்கு எதிரான உங்களுடைய செயல்பாடுகள், ஆட்சி அதிகாரத்திலே உங்களுடைய கையாளாத்தன்மை, நிர்வாக திறமின்மையிலே உங்களுடைய இந்த இடியாட்டிக்னஸ், இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டாங்க. உங்களுடைய ஆணவத்தன்மையை மக்கள் பார்த்துட்டாங்க. உங்களுடைய முட்டாள்தனத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள். ஓஹோ, இப்படி பொழுதன்னைக்கு இந்து முஸ்லீம் பேச்சு தான் நீ பேசிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கியா நீ என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய அழிவின் ஆரம்பத்தின் முதல் படியாக 2024 தேர்தல் அமையும். தேர்தல் முடிந்த பின் ஜூன் 4க்கு பின்னால் இந்த உலகமே வியந்து போற்றும் அற்புதமான ஒரு மனித பிறவி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேசத்தின் பிரதமராக பதவியேற்பார். நேரத்தை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி.